எங்க இந்த டாக்டர் இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மாத்திரைலாம் டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுருப்பா, இல்லனா நீ போட்டுட்டு போயிடுவா அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. அடுத்த நிமிஷம் அவர் குடுகுடுன்னு கொண்டு போய் ஒரு மெடிக்கல்ல குடுக்குறாங்க. அவர் அதை படிச்சு பாட்டு என்ன வசனமே புரியல, நீயே படிச்சு காட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துறாங்க. அவர் படிச்சு பாக்குறாரு, ஒண்ணுமே புரியல, நீ படிச்சுட்டு வா அப்பதான் தருவேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. ஆனா அங்க போனா அவர் லைட் அடிச்சு குறுன்னு பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு என்ன எழுதியிருக்காருன்னே புரியல. சரி இப்ப போடுறேன் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொட்டியை தூக்கிட்டு வந்து அந்த தீவிரவாதியை கண்டுபிடிக்கிற பொடியெல்லாம் தூக்கி போட்டு மாடி லைட் அடிச்சு குறுன்னு பாத்துட்டு இருக்காரு. அப்பயும் ஒண்ணுமே புரியல. அடுத்த வழி இருக்குடா அப்படின்னு அந்த பிரிஸ்கிரிப்ஷனை ஒரு போர்டுல ஓரமா மாட்டிட்டு இவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு எல்லாத்தையும் எழுதி பாக்குறாரு. ஆனா இவரு எழுதுனதுல எந்த வார்த்தை கூட அவர் எழுதுனதுக்கு மேட்ச் ஆகல. என்ன பண்ணலாம், சரி பேசாம டாக்டர் கிட்டே கேட்டலாம் அப்படின்னு அவர்கிட்ட காட்டுறாங்க. அவர் அதை பார்த்துட்டு என்ன எனக்கே ஒன்னும் புரியல, மாடி ஒரு 500 ரூபாய் கட்டு, நான் உனக்கு புதுசா எழுதி தரேன் அப்படின்ட்டு அந்த டாக்டர் போயிடுறாரு. இந்த மாதிரி இந்த டாக்டர் எழுதின பிரிஸ்கிரிப்ஷனை குறுன்னு பார்த்து என்னடா வசனம் இது அப்படின்னு நினைச்சிருக்கீங்களான்னு ஒரு கமெண்ட் தட்டி விடுப்போங்க. சந்திப்போம். பை.